வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம்? யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை 2 பேருக்கும் அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறான். லாபங்கிறது வந்து நான் மானிட்டரி வைஸாக சொல்ல, அது வந்து ஃபேம் வைஸாக அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக 80% அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் எடுத்துப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும். ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள்ந்து விடுபடலாம். இப்போ இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அப்போது ஒரு 5% 10% தயாரிப்பாளர் தான் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் 90% மேலே லாபம் அடைய போகிற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும். இன்னொரு விஷயம், இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களே வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்டில் கத்தினா எப்படி தவறோ, அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு ஈசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று. அவரோட சங்கத்தில் உட்காந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் பண்ணணுமே நீங்கள் முதல்ல அங்கே தான் பேசணும். அதனால் இப்போ தயாரிப்பாளர் சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்கே இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம். நாங்கள் என்னென்னா இப்போ கூட அது ஒரு இது புரிஞ்சுக்கல. ஒரு திரைப்படம் நான் வந்து ஒரு நண்பர், என் நண்பரோட நண்பர் அவர், நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார். அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சார் ஒரு 50,000 பணம் வாங்கணும் சார். என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடை வைக்க போகிறோம் சார் அப்படின்னு. சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் தரேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். இல்லை சார் அவர் வந்து நான் ஒரு 3 months கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார். அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு 20-30 இடங்களில் வந்து அலைஞ்சி எங்கே கடை இருக்குது, எங்கே கடை வச்சா நல்லாயிருக்கும், எங்கே வாடகை கிடைக்கும், அதில் கன்சியூமர் எங்கே இருக்காங்க, இதையெல்லாம் இப்போ ஒரு 3 மாதம் தின்னுட்டு அப்புறமா வந்தார். அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலான்னு இருக்கேன், வாடகை கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பணம் வாங்கினார். நான் அது வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து ஒரு 6-7 மாதத்தில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார். அப்போது 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போகிற ஒரு பெட்டி கடை வைக்க போகிற ஒரு நபர் ஒரு 3 மாதம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது 6 மாதத்தில் மொத்த அசலையும் கடனையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது. ஆனால் எல்லாம் கோடீஸ்வரன் தான். இன்றைக்கி தயாரிப்பாளர் எல்லாம் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரன்னா கோடிக்கு கம்மியாக இன்றைக்கி எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை. அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும், இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இதில் டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்லை, அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே இந்த வட்டி தான். எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டிக்கு லீவே கிடையாது. அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணிடணும். அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு வழிமுறை சொன்னோம். ஐயா உங்கள்கிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட்டு, யார் டைரக்டரு, எப்போ ஷெட்யூல் போகிறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன்ஸ் டேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மாக எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க. ஏன்னா முன்னாடி திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது, ஆயிரங்கள் இருந்தது. இன்றைக்கி கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே எழுத்தில் தான், எழுதலாமே எழுத்தில் இருக்காது, வாயில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை. நான் திரைப்படங்களில் டைரக்டர் இருக்கிற வரைக்கும், தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு. நோன்னு சொன்னால் பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போது அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம், இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த படம் எல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் படங்களுக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பாக இருக்குது. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு வழியை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க கடிதம் அனுப்புகிறாங்க. இப்போ வந்து சிவா அனுப்புகிறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புகிறாரு. ஆனால் ஒன்றே இன்னைக்கு திருமலை வராரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி வந்து சார் எனக்கு லெட்டர் வேணும் சார், நீங்கள் லெட்டர் கொடுத்தா தான் ஷூட்டிங் வருவாங்க சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாமல் திருமலை வருத்தப்படுவாரே. திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டால் பரவாயில்ல, இன்றைக்கி வருத்தப்படக்கூடாது.
இன்னைக்கு திருமணம் வருத்தப்படக்கூடாது. அப்போ நீங்கள் அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா. ஒரு இயக்குனர் 30 லட்சத்தில் படம் பண்ணதோ அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்தில் படம் பண்ணான்னு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியறதுக்கு 3 கோடி ஆகும்னு ஆரம்பித்த பிறகு தெரியுது. அதாவது ஒரு 6 மாதத்தில் நல்ல வேலையாக அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். அதில் ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிற அவர் வந்துட்டதால அவர் இன்றைக்கி ஒரு நன்றி சொல்கிறார். அப்போது எந்த திட்டமிடுதலும் இல்லை. அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தால் குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா, 4 கோடி உங்களால் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்றைக்கி ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாராக இல்லை. இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. இன்றைக்கி சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாராக இல்லை. அப்போ அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, காலேஜ்லாம் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த டேட்டில் ஏன் ஷூட்டிங் நடக்கலை? இப்போ உங்கள்கிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாதத்தில் படம் முடிக்கிறோன்னா 30 நாள் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கலை? டைரக்டர் சரியில்லையா, இல்லை ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகளில் இருக்காது. தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 100% நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை மீறி இங்கே படம் நடக்காது. இந்த உத்தரவாதத்தை நான் அந்த மேடையிலும் கொடுக்குறேன்.